யார் நீ, எங்கிருந்து வந்த, ஏன் இப்படிலாம் பண்ற அப்படின்னு இப்போ எல்லாரும் கேட்டுக்கிறது யாரை பார்த்த அப்படின்னா நம்மளுடைய விஜய் தம்பி விக்ராந்தின் அன்புடன் அழைக்கப்படும் KL ராகுல் கிட்ட தான். தலைவன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து தம்பி ஒன்று சிம்பிளாக சொல்கிறேன், என்னை நீ எங்கே வேணால் இறக்கி விடு, ஆனால் இறக்கி மட்டும் விடு, சம்பவம் உறுதி அப்படின்ற மாதிரி என் தலைவன் இன்னைக்கு விராட் கோலி அவர்களுடைய ரோஹித் சர்மாவுடைய யாருமே அடிக்க முடியாத செஞ்சுரியை போட்டாரா என் தலைவன் KL ராகுல்ன்ற மாதிரி ஒரு மேட்ச் பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய விஜய் தம்பி விக்ராந்தன் அன்புடன் அழைக்கப்படும் KL ராகுல் அவர்கள் ஒரு செஞ்சுரியை போட்டிருக்காரு. சும்மா இல்லை 92 பால்ல தலைவன் 112 அடிச்சுக்கிறாப்ல, ஆடினே இருப்பேன், சும்மா ஆடினே இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் KL ராகுல் ஃபேன்ஸ்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்துட்டு இந்த இன்னிங்ஸ் 11 4 ஒரு 6 அப்படின்னு 121 ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிச்ச என் தலைவனுடைய இந்த இன்னிங்ஸ் எங்கே வந்திருக்குது அப்படின்னா, இந்தியா வந்து ஐயோ ஏங்க என்னங்க ரோஹித் சர்மா அவுட்டு, சும்மா கிலோ அவுட்டு, விராட் கோலி அவுட்டு, ஸ்ரேயா ஐயர் அவுட்டு, அப்போ அவ்வளோதானா அப்படிங்கும் போது அவ்வளோதானாவா அங்கே பார்க்கண்ணா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா என் தம்பி தலைவன் நிற்கிறான்டா அப்படின்னு எல்லா சீனியர் பேட்டர்ஸும் சொல்கிற அளவுக்கு தான் வந்துட்டு விஜய் தம்பி விக்ராந்த் ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, அடிச்ச அடி ஒவ்வொன்றும் சும்மா அம்மஞ்சலி பிராம போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க, எந்த பவுல் வந்து ஓட்டாலும் லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு திருப்பி விடுறாப்புல. அதுலேயும் தலைவனோட ரொம்ப ஃபேவரட்டான விஷயங்கள் என்னன்னா ஸ்ட்ரைட்டில் ஆடுறது, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா கவர் மேலே கிளாசிக்கல் கவர் டிரைவ் ஆடுறது, அப்புறம் வந்துட்டு ஸ்கொயர் கட் ஆடுறது, எல்லாம் ஷார்ட் 360 டிகிரி மேன் அப்படின்னு சொல்லலாம் தலைவனை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வந்து இன்னைக்கு வழக்கம் போல ஆடி கொடுத்துருக்காரு. த மேன் ஆஃப் த ரெஸ்கியூ மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்துட்டு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வந்துட்டு உங்க வீட்டில் இல்லைனா நீங்க வந்து எப்படி மாட்டிப்பீங்களோ அந்த மாதிரி வந்து KL ராகுல் இல்லை அப்படின்னா ஒரு டீம் வந்து மாட்டிக்கும். எப்படி வந்து உங்களுக்கு ஒரு ஃபயர் என்ஜின் டபால்னு வந்து உங்களை காப்பாற்றணும், அந்த மாதிரி ஒரு ஃபயர் என்ஜின் தான் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் KL ராகுல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு இன்னிங்ஸ் நீங்க ஆடிருக்காரு. டெஸ்ட் எடுத்துக்க, ODI எடுத்துக்க, T20 எடுத்துக்க, என்ன ஃபார்மெட்ல நீங்க கூப்பிட்டாலும் நீ என்னைய ஓப்பனிங் இறக்கி விடு, 1 டவுன்ல இறக்கி விடு, 2 3 4 5 ஏன் 6 7ல கூட நீ மனசாட்சியே இல்லாம என்னைய மாதிரி ஒரு கிளாசிக்கல் பேட்டர் இறக்கி விடுவா. வாஷிங்டன் சுந்தருக்கு அப்புறமா அதையும் பொறுத்துக்கிட்டு நான் வந்து உனக்கு அடிச்சு மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பேன்டா, அதுதான்டா நான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு KL ராகுல் வந்துட்டு தொடர்ந்து இந்திய அணிக்காக வந்துட்டு ரெஸ்கியூ இன்னிங்ஸ் பல இடங்கள் ஆடிக்கிட்டு இருக்காரு. டஃப் கண்டிஷன்ஸில் ஆடக்கூடிய மிக சிறந்த இந்திய பேட்டர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பர் 1 தலைவன் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்னிங்ஸை இன்றைக்கும் ஒரு ஆடி கொடுத்தது வந்து ஒரு சூப்பரான விஷயம் சொல்லி சொல்லலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து டாப் பேட்டர்ஸ்லாம் அவுட் ஆனதுக்கப்புறமா தலைவன் ஆடினது ஒரு இன்னிங்ஸ் ஒரு செஞ்சுரி வரைக்கும் போட்டு ஆப்போசிட்டில் அதர் ரெண்டில் நம்ம கூட இருக்கிறவன் வந்துட்டு யாருங்கிறது முக்கியம் கிடையாது. நீ சிராஜ் ஐயருக்கு, இசான் சர்மாவை கூட திரும்ப ரிட்டையர்மெண்ட் வந்து கூட்டிகிட்டு வந்து என் பக்கத்தில் விளாட விடும், அவங்கள ஓரமாக நிற்க விட்டு நான் பாட்டுக்கு ஆடினே இருப்பேன்ற மாதிரி என் தலைவனை ஆடினே இருந்தாப்புல. நிதிஷ்குமார் ரெட்டி மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, அவர் வந்து ஒரு காம்பினேஷனை போட்டார் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய ட்ரை பண்ணியிருந்தாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு பக்கம், ஹர்ஷித் ராணா இன்னொரு பக்கம்னு சொல்லி நம்மளுடைய பேட்டிங் டெப்த் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. பட் இருந்துமே நம்மளால வந்து எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு வருத்தம் தான். பட் விஜய் தம்பி விக்ராந்த் ஆஸ் ஆல்வேஸ் த கிங் அண்ட் த மேன் ஆஃப் த ரெஸ்கியூ மொமெண்ட் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். KL ராகுல் அவருடைய இந்த இன்னிங்ஸை பார்த்து நீங்கள் எவ்வளோ இம்ப்ரெஸ் ஆனீங்க, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு தலைவன் இந்த மாதிரி பல இன்னிங்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்து நான் அவருடைய மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பராக வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது விடைபெறுவது உங்கள் படம். ஓகே பாய்.